Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். தமிழருடைய பண்பாடு கொண்டாட்டம் நிறைந்தது. அதுவும் திருவிழானா நம்ம கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு ஊர்லேயும் தங்களுடைய குலதெய்வங்களை வழிபட்டு இன்னைக்கு திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க. அப்படி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் பக்கத்தில் அழகான புளியங்குளம்னு மாரி செல்வராஜ் பாடின மாதிரி அழகான இலுப்பை குளம். என்னுடைய அம்மா பிறந்த ஊர். அம்மா பிறந்த ஊர் என்பது வந்து பொதுவாக நம்ம அப்பா ஊரில் தான் எல்லோரும் வளருவாங்க. அப்பா ஊரில் தான் வளர்ந்துருப்போம். அப்பா ஊர் தான் நம்ம ஊருன்னு சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஊர் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் இலுப்பை குளம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 1.5 வயது குழந்தையாக இருக்கும்போது தங்கச்சி பிறந்துடுறாங்க. அப்போ வீராணத்தில் கடுமையான வறட்சி. அப்பா பிறந்த ஊர் தென்காசி மாவட்டம் வீராணத்தில். அதனால் 1.5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய என்னையை எங்கள் தாத்தா வீட்டில் அம்மா பிறந்த வீட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ என் சித்தி தான் என்னை வளர்த்தாங்க. சந்திரான்னு சொல்லி என்னை சித்தி தான் வளர்த்து எடுக்கிறாங்க. எனக்குன்னு தாய்ப்பால் இல்லை அப்படிங்கும்போது தனியாக ஒரு பசுமாடு பிடிச்சி அந்த பசுமாட்டு பாலை குடிச்சு தான் நான் வளர்ந்தேன். அப்படி தாய் மாமனும் சித்தியும் என்னுடைய ஆட்சியும் தாத்தாவும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்னோட மதினிமார்கள் எல்லாம் அந்த மாதிரியான உறவுகளோட வளர்ந்தேன். கிட்டத்தட்ட 18 வயது வரைக்கும் அந்த ஊரில் தான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஊருக்கு ஒரு அடையாளம் தெரியாத துரைமுருகனாக அந்த ஊர்லேருந்து வெளிவந்து சாட்டை துரைமுருகனாக உலகம் அறியப்பட்ட ஒரு நபராக ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை உறுப்பு செயலராக வளர்ந்த பிறகு இன்னைக்கு மீண்டும் அந்த ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ச்சியாக கோவில் கூட வந்துச்சு, ஆனால் போகிற வாய்ப்பு கிடைக்கல. வேலைப்படுவில் இல்லை வந்து அரசியல் பரபரப்பில் தினமும் ஏதாவது காணொலி போடணும் அப்படின்னு இயங்கணும் அப்படிங்கிற இந்த பரபரப்பில் போக முடியலை. நீண்ட காலத்திற்கு பிறகு சொல்லப்போனால் ஒரு கோவில் கொடைக்கு இடையில ஒரு தடவை போனேன். நான் ஒரு அரை மணி நேரம் இருந்து வந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் முழுக்க இருக்கிற வாய்ப்பு இந்த முறை கிடைத்தது. கோவில் கொடை இலுப்பகுளத்தினுடைய முத்தாரம்மன் கோவில் கொடை உண்மையிலே வந்து ஒரு நாள் இப்போ போய் அந்த கொடையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒட்டுமொத்தமான உறவுகளும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன ஊர் மொத்தமே 3 தெரு தான். அந்த 3 வரிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. 3 தலைக்கட்டு இருப்பாங்க. 3 குடும்பம். ஒன்று சண்முக தாத்தா குடும்பம், இன்னொன்று வந்து எங்கள் தாத்தா சிதம்பர தாத்தாவுடைய குடும்பம், இன்னொன்று பாண்டித்துறைன்னு சொல்லுவாங்க தாத்தா. அந்த 3 குடும்பங்கள் தான். அந்த 3 குடும்பத்து மக்களுடைய அவங்க எல்லாருமே முதல் பங்காளி, 2ஆம் பங்காளி, 3ஆம் பங்காளி அது மாதிரி எல்லாமே உறவுகள் தான். அதில் 3 தலைக்கட்டு. அதில் ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தான் இருக்கும். மொத்தமே 3 தெருவில் எவ்வளோ பெரிய குடும்பம் தர முடியும். ஆனால் அந்த 100 வீடு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான சண்டையும் வந்து கிடையாது. ஆனால் சுற்றி அந்த ஊரை சுற்றி எல்லா சமூக மக்களும் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஊர். ஆனால் சுற்றி எல்லா சமூக மக்களும் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும். ஆனால் எல்லாருமே அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, அக்கா தங்கையாக தான் பழகுவாங்க. இந்த ஊருடைய இலுப்பகுளத்தினுடைய கோவில் கொடைக்கு போயிருந்த போது உண்மையிலேயே நாம் ஒரு அரசியல் பேசுகிறோம். சமத்துவ, சமூக நீதி, சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிறோம். ஆனால் அது ஒரு ஊர் நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர் கோவில் கொடை திருவிழாவில், இலுப்பகுளம் கோவில் கொடை திருவிழாவில் அன்னதானம்னு போட்டாங்க. அன்னதானம்னா சும்மா வந்து ஒரு தக்காளி சோறு, ஒரு எலுமிச்சை சோறு, ஒரு தயிர் சோறு அப்படிலாம் இல்லை. அறுசுவை உணவு. மதியம் வந்து எப்படி ஒரு கல்யாண விருந்தில் ஒரு திருமண வீட்டில் விருந்து போடுவாங்களோ அந்த அளவுக்கான விருந்தை ஒட்டுமொத்தமான ஊரும் வசூல் பண்ணி ஊரில் 2 நாளைக்கு யார் வீட்லையும் சமையல் கிடையாது. அப்படி சமைக்காமல் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரு திடலில் அறுசுவை உணவு போட்டு அந்த உணவு ஏற்பாடுகளை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தரராஜன் அவர்களும் மாப்பிள்ளை நம்புராஜனும் தலைமையேற்று நடத்துகிறாங்க. ஒட்டுமொத்த ஊர்லேயும் வசூல் பண்ணி அதை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. கோவில் கொடையை பொறுத்தளவில் நம்ம ஊர் கொடையை வந்து மற்ற இந்த வட மாவட்டங்களில் நடக்கிற கோவில் திருவிழாக்களுக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் கொடைக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஊர் குலதெய்வங்களை ஒவ்வொரு ஆண்டும் சுடலமாடம் கோயிலுக்கும் சரி, கருப்பசாமி கோயிலுக்கும் சரி, ஊய்க்காட்டு சுடலைக்கும் சரி, ஊரில் கூடிய அம்மன் கோயில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன் கோயில் இருக்கும். அப்படி இலுப்பகுளத்திற்குரிய முத்தாரம்மன், அது குலசை முத்தாரம்மனுடைய மண்ணெடுத்து போட்டு உருவாக்கப்பட்ட கோவில் என்பது ஒரு வரலாறு சொல்லுவாங்க. குலசை முத்தாரம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. குலசேகர பாண்டிய மன்னன் வந்து கேரள சேர்ந்த சேர மன்னனோட போரில் தோத்துறான். போரில் தோத்துட்டு அவன் சோர்வடைஞ்சு உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய கனவுல ஒரு அசரீரியாக ஒரு குலதெய்வம் வந்து
நீ சோர்வடையாத, இந்த யுக்தியை கடைபிடித்து நீ இந்த போரை நடத்து, உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அவன் போருக்கு போகிறான், வென்றுறான். அதனுடைய நினைவாக தன்னுடைய அந்த அந்த அம்மனுக்கு அவன் குலசேகர பட்டணத்தில் ஒரு கோவில் கட்டுறதான், அதுதான் முத்தாரம்மன் கோவில். அவனுடைய பெயர் இருந்தனாலே அவன் ஆட்சியினாலே அது குலசேகர பட்டணம் என்று அழைக்கப்படுது. அந்த முத்தாரம்மன் தான் இலுப்பகுளத்திலையும் இருக்கக்கூடிய முத்தாரம்மன். அந்த முத்தாரம்மனுக்கு தான் கோவில் கூட வெகு சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கோவில் கூட நடந்துச்சு. அதான் முக்கியம். தமிழ்நாட்டில் கோவில் கூடனாலே சண்டை வரும், ஏதாவது ஒரு மது அருத்திட்டு சண்டை போடுவாங்க, ஏதாவது இன்னொரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு சண்டை வரும். அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்கே அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க, யாருக்குள்ளேயும் ஏற்றத்தில் கிடையாது. இப்போ அங்கேயும் பொருளாதாரத்தில் பின்தங்கியோ பொருளாதாரத்தில் முன்னேறியவங்க எல்லாரும் தரப்பு மக்கள் இருக்காங்க. ஆனாலும் யாரும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது கிடையாது, யாருக்குள்ளேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, யாரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. காலையிலேருந்து ஆரம்பித்து மதிய கொடை, அப்புறம் சாம கொடை, மறுநாள் வந்து கிடாவட்டுக்குனால இருக்க முடியல, வந்துட்டேன். கிடாவட்டுக்கு இருந்து கறியை சாப்பிட்டு வந்திருக்கணும், அதை வந்து தவற விட்டேன். அடுத்த ஆண்டு கொடைக்கு இன்னும் கூடுதல் 2 நாள் இருந்து கிடாவட்டை கலந்து கொண்டு கறி சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்.
இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுதாங்களோ அங்கே அவனை தெரியாத ஆளே இல்லை. அது வேறு யாருமா நம்ம தம்பி சாட்டை துரைமுருகன். அவனை பற்றி இந்த இடத்துல சொல்லி பெருமைப்பட வேண்டிய விஷயமும் கூட. அதில் என்ன அப்படின்னா, அவனுடைய பேச்சு, அவனுடைய பாவனைகள், வார்த்தையோட தெளிவு ஒன்று கணீர் கணீர் கணீர்னு இருக்கும். அதில் மிக முக்கியமான விஷயம், எக்கச்சக்க வீடியோவில் அவன் சொல்ல போகிறது எங்கள் அம்மா பிறந்த ஊர் இழுப்புக்குளத்தில் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். இன்றைக்கி உலக அளவில் வாழக்கூடிய தமிழர்கள் அவ்வளவுத்துக்கும் பரிச்சயமான அளவில் என் தம்பி துரைமுருகன் வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறத உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அதுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த பொண்டாடை அவருக்கு நம்ம பொறுத்துறோம். இப்போ தம்பி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாப்புல, அவர் ஒரு கணீர் வெங்கல குரலில் பேசுவார். கைத்தட்டல் காணாத எப்படிப்பட்ட பிள்ளைய மேடையில் ஏற்றிருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைய இழுப்புக்குளம் உருவாக்கி இருக்கு, இன்னும் காணாது. இழுப்புக்குளம் முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் அமர்ந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 1000 மேடைகளில் பேசியிருந்தாலும் பிறந்து வளர்ந்து ஓடி திரிந்து பேச கற்றுக்கொண்டு எல்லா சேட்டைகளும் செய்த ஊரில் அந்த உறவுகளோடு பேசுவது கொஞ்சம் பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பேசும்போது பாராட்டுவாங்க, சிறப்பாக பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கன்னு. ஆனால் இந்த பேச்சை நான் பேசுவதற்கு எனக்கு அடித்தளம் போட்டு கொடுத்த ஊர் இழுப்புக்குளம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இதே கோவில் திருவிழாவில் விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள், அடுத்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்படின்னு மைக் செய்களை கொடுத்துருவாங்க. இதே கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், பாலசுவரன் அண்ணன், அப்புறம் சுந்தர் அண்ணன், அப்புறம் மாமல்லர்லாம் கொடுப்பாங்க. அப்படி பேசி 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 தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஊரில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாக்களில் பேச ஆரம்பிப்பேன். அதில் அப்படி பேசி தான் நான் என்னுடைய பேச்சு திறனை வளர்த்துக்கிட்டேன். ஆனால் பேச்சு என்னுடைய அடையாளமாக மாறும் அப்படின்னு நினைக்கல. வேற ஒரு துறைக்கு போய் ஏதோ ஒரு பிழைப்பு தேடி போய் கடைசியில் பேச்சே ஒரு அடையாளமாக மாறியது. அதற்கு மொத்த நன்றியும் இழுப்புக்குளத்துக்கு தான் சேரும். வேரை மறந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாதும்பாங்க. கோவில் திருவிழாக்கள் தான் நம்மளுடைய வேரை தேடி நம்ம வரோம். ஒரு வேர் எவ்வளவு மரம் உயர்ந்து போனாலும் வேரை அந்த மரம் நம்பி இருந்தால் மட்டும்தான், வேரை மறக்காமல் இருந்தால் தான் அந்த மரம் நிலைத்திருக்கும். நாம உலகம் முழுமைக்கு இருக்கிறோம். ஆர்மியில் இருக்காங்க நம்ம ஆட்கள், நம்ம இந்த தம்பிமார்கள், காவல்துறை இருக்காங்க, இன்னைக்கு பல்வேறு துறைகள் இருக்காங்க. உணவகம் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ரெசார்ட் வச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, கான்ட்ராக்டர் இருக்காங்க, கல்குவாரி வச்சிருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்காங்க. ஆனாலும் எந்த துறையில் இருந்தாலும் நம்முடைய கொடை திருவிழாக்கு நம்முடைய வேரை தேடி வர்றோம் பாருங்க. இதுதான் நம்முடைய சிறப்பு. தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் கோவில் திருவிழா நடக்கும். ஆனால் கோவில் திருநாளே காவல்துறைக்கு பதட்டமாயிரும். ஐயோ 2 பேர் அடிச்சுக்குவான், 2 பேர் குடிச்சுக்குவான், 2 பேர் பாட்டில் உடைப்பான், பெண்களை கிண்டல் பண்ணுவான், சாதி சண்டை வரும்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாழக்கூடிய ஊர்ல சாதி சண்டை இல்லாத ஒரே ஊர் தமிழ்நாட்டில்னா அது நம்ம ஊர் தான். அதை பெருமையோடு சொல்ல முடியும். நீ எந்த ஊருக்கு போனாலும் அங்க 2 சமூகம் சண்டை போடும், 2 மத சண்டை வரும். ஆனா திருவிழா ஒரு கோவில் கூட எல்லா சமூகத்தையும் நாம் வெளிப்படையா சொல்ல முடியும். இங்க இருக்கக்கூடிய கோணாரையும், ஆசாரியும், பிள்ளைமாரையும், இங்க இருக்கக்கூடிய செட்டியாரையும், இங்க இருக்கக்கூடிய நாடாரையும், இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரையும், பறையரையும் அண்ணன் தம்பியா பார்க்கிற ஒரே ஊரு அது இழுப்புக்குளம் மட்டும்தான். ஏன்னா இந்த கோவில் திருவிழால இன்னைக்கு அன்னதானம் அவரு நம்ம மக்கள் மட்டும் சாப்பிடல, எல்லாரும் உட்கார்ந்து பக்கத்துல இது எங்கேயாவது நடக்குமா? இதுதான் சமத்துவத்திற்கான ஊர் இழுப்புக்குளம். இன்னைக்கு எல்லாரும் சமத்துவம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், மத அரசியல், மத ஒழிப்பு பேசுறோம். ஆனா ஒரு ஊர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்லல, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அண்ணன் தம்பியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து வா, எல்லாரும் சித்தப்பா, எல்லாரும் மாமா, எல்லாரும் அண்ணன், எல்லாரும் தம்பி, அப்படி ஒரு ஊரை உண்மையிலே பார்க்க முடியாது. அது உண்மையிலே இழுப்புக்குளம் ஒரு அதிசயம் தான். மொத்தம் 3 தெரு. ஆனால் 3 தெருவில் பிறந்தவங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. இழுப்புக்குளம் அப்படின்னா ஓ ஆமல்ல கருங்குளம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரா என்று கேட்குற அளவுக்கு இழுப்புக்குளத்துடைய ஒவ்வொரு மக்களும், குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு பெருமையோட சொல்லலாம், எங்கள் அண்ணன் தான் திருநெல்வேலியுடைய ஒரு பெரிய அடையாளமாகவே வாணிஸ் கிரியேட்டிவ் பேக்கரி மாறி இருக்கிறது. இது நிறைய பேர் நம்ம ஊருடைய நம்ம ஆட்களை உயர்த்தி விடணும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல சத்தியமா நிக்கிறேன்னா எங்க அப்பா அம்மா ஒரு காரணம், எங்க தாத்தா ஒரு காரணம், சீமானண்ண ஒரு காரணம், அதெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல இருப்பதற்கு நான் எப்போதும் நன்றி கடன் இருப்பேன். எங்க அண்ணன் சுந்தர் தான் முதன்மையான காரணம். எத்தனை உறவுகள் இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியமானது. படிக்க தவறி 10th 439 மார்க் எடுத்துட்டேன். ஆனா எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா படிப்புக்கு செலவு செய்ய காசு இல்லை.
கவலைப்படாதுன்னு சொல்லி தாத்தா கூப்பிட்டு கணக்கு கூப்பிட்டு ஒரு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்து என்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி விட்டது அண்ணன் சுந்தரராஜன் தான். அது அந்த நன்றி கடன் சாகும் வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் என்னென்னமோ சட்டை போடலாம், ஆனால் கிழிஞ்ச சட்டையும் ஓட்ட டவுசரும் போட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் நல்ல பேண்ட் ஷர்ட் போடணும்னு சொல்லி அவர் வச்சிருந்த நல்ல நல்ல பேண்ட் ஷர்ட்டை கொடுத்து எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பார். இன்னைக்கு அவர் இந்த ஊரில் தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமாக ஒரு உணவு திருவிழான்னு சொல்லணும். அது ஒரு அன்னதானம் சொல்ல முடியும், உணவு திருவிழா. ஏன்னா அன்னதானம்னா ஒரு சாம்பார் சாதம், ஒரு சாம்பார் சோறு, ஒரு தக்காளி சோறு, ஏதாவது ஒரு சோறை போட்டு விட்டுருவாங்க. பொதுவாக கோயில் அன்னதானம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அன்னதானத்தில் அன்னபூர்ணாவை மிஞ்சினதுக்கு ஒரு சாப்பாட்டை போட்டாங்க பாருங்க. எந்த ஊரும் இருக்காது. புரோட்டா, பாதாம்பால், அறுசுவை உணவை கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியா போகணும் அப்படிங்கிறதுக்காக அறுசுவை உணவை மாப்பிள்ளை நம்பி அவர்களும் அண்ணன் சுந்தர் அவர்களும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த விழாவை மிகச்சிறப்பாக 3 தர்மகர்த்தார்கள். பொதுவாக தர்மகர்த்தா அப்படின்னாலே 3 பேர் இருந்தால் 3 பேருக்கு முட்டிக்கும். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் 3 தர்மகர்த்தாவும் ஒரே வேவலத்தில் போகிறது. மரியாதைக்குரிய மாமா மனோகரன் அவர்களுக்கும் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பாக இந்த விழாவை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது நம்ம ஊரில் பெரிய பெண்கள்லாம் கோவிலுக்கு வரமாட்டாங்க. வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கோவிலுக்கு மட்டும் வரமாட்டாங்க. நான் இப்போ மொத்தமே ஒரு 30 பேர் 40 பேர் தான் கோயில் இருப்பாங்க. மற்ற பார்த்தா அங்கேருந்து குறை முடிஞ்சிட்டா அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமான ஒவ்வொரு வீட்டுக்குடைய எல்லா பெண்களும் கோவிலுக்கு தான். பெண்கள் இருக்கிற சபை தான் நிறைந்திருக்கும், அது அழகா இருக்கும். பெண்கள் இருக்கிற ஊர் தான் அழகான ஊரா இருக்கும். நம்ம ஊரில் பிறந்த பெண்கள் எல்லாமே அழகான பெண்கள் வேற. அதனால ஒட்டுமொத்தமான சபையும் நிறைத்து, ஏன்னா நம்ம சாமி வணங்குற சாமி பெண் தெய்வம். நம்ம ஏன் வணங்குறோங்கிற வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் எல்லா நாடுகளையும் வெல்றான், தன்னுடைய எதிரிகளை வீழ்த்தி கொண்டே வரான். அப்படி கேரளாவை சேர்ந்த சேர மன்னனுக்கும் சண்டை, சேர மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் சண்டை. அவனும் நம்ம பாட்டம் தான் சேர மன்னன். அவனை எதிர்த்து சண்டை செய்ய போய் தோற்றுறான். தோற்ற சோகத்தில் அவன் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறான். அவன் அமர்ந்திருக்கும் போது அவனுடைய கனவுல ஒரு அருள் பாலிக்குது. நீ சோர்வடையாத, உன்னை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, உன்னால் வெல்ல முடியும். நாளைக்கு படையை இப்படி கட்டி போய் இந்த ஃபார்மட்டை பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இந்த யுக்தியை பயன்படுத்தி நீ எதிரியை சண்டை செய்ய, உன்னால் வெல்ல முடியும் என்று குலசேகர பாண்டியன் கனவிலே சொன்ன அம்மன் இந்த முத்தார் அம்மன். அவருடைய அந்த முத்தாரம்மன் கோவிலை அவன் குலசேகர பட்டணத்தில் கட்டுறான். அதனாலதான் ஏன் குலசேகரப்பட்டினம், அவன் குலசேகர பாண்டியன் வாழ்ந்த ஊர் என்பதனால் அது குலசேகரப்பட்டினம். அந்த குலசேகரப்பட்டினம் மண்ணிலிருந்து பிடிமண் எடுத்து கட்டப்பட்டதான் நம்முடைய முத்தாரம்மன். பாண்டிய மன்னனை வெல்ல வைத்த மண் இந்த முத்தாரம்மன். ஒவ்வொரு பாண்டியனையும் வெல்ல வைக்கும். துடிப்பான தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன் துடிப்பான தெய்வம்? அது பெண் தெய்வம். பெண் துடிப்பானவள், பெண் தான் அந்த வீட்டை வழி நடத்தக்கூடியவள். அதனால அது துடிப்பான தெய்வம். நம்ம நினைச்சதை நடத்தி வைப்பா. நான் போன வருஷம் வேண்டிட்டு போனேன், ஒன்று நடக்கணும்னு, அது நடந்துச்சு. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வழிபட்டிருக்கோம். அந்த கோவில் கொடை திருவிழாவில் நாம் நிற்கிறோம். நம்ம ஊருடைய பெருமையை உலகம் முழுமைக்கும் பேசுறத விட ஊரில் பேசுறது சிறப்பு. இந்த நம்ம ஊர்க்காரங்களுக்கு பெரிய பெருந்தன்மை உண்டு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உண்டு. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் ஊரில், அது ஒரு விஷயம். ஆனால் நான் பார்த்த அளவில் நிறைய பெருந்தன்மை, நிறைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, ரொம்ப உயர்ந்த மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன் காரணம் என்னன்னா, ஊருடைய பெயர் இலுப்பை குளம். இலுப்பை என்கிற மரம் என்பது 100 அடி வளர்ந்தாலும் அந்த மரத்தினுடைய காய் 100 அடி வளர்ந்த ஒரு மரத்தினுடைய காய் அவ்வளவு இனிப்பா இருக்காது. ஆனா இலுப்பை மரத்தினுடைய அந்த காய் அவ்வளவு இனிப்பா இருக்கும். இன்னைக்கு அது அழிவின் விளிம்பில் இருக்கு. அந்த இலுப்பை பூவில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்துதான் பழங்குடியின மக்கள் வாழ்வாங்க. அந்த இலுப்பை பூக்கள் அதிகமாக, இலுப்பை மரங்கள் அதிகமாக இருந்த ஊர் இலுப்பை குளம். இன்னைக்கு அழிஞ்சு போச்சு இலுப்பை மரம். ஆனால் 100 அடி வளரக்கூடிய இலுப்பை பூக்கள், இலுப்பை மரங்கள் அதிகமாக வளர்ந்த ஊர் என்பதனால் இது இலுப்பை குளங்கிற பேர் வந்துச்சு. எப்படி அது 100 அடி வளருமோ அப்படி நம் ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பலடி உயரம், பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் வளருவோம். அதற்கு நமக்கு முத்தாரம்மன் துணை நிற்பால். உங்களை சந்தித்து பேசியில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை இதற்கு அழைத்த தர்மகர்த்தாவுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தரராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஊர் சின்ன ஊர் தான், ஆனால் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். ஊரினுடைய பின்புறம் முழுக்க விவசாய நிலங்கள். இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் அந்த விவசாயத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க கிணத்து பாசனம், குளத்து பாசனம்,
அதே போல் வந்து தாமிரபரணி வாய்க்காலுடைய தொடர்ச்சியாக மணிமுத்தார் வாய்க்கால் தண்ணீருடைய பாசனம் என்று பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய உறவுகள். சரியாக நம்ம ஊர்லேருந்து இலுப்பகுளத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி வாய்க்காலிருந்து தாமிரபரணி தண்ணீரை குடித்து வளர்ந்ததுனாலே அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அன்பும் வீரமும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த மக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் சின்ன ஊரில் இருந்த மக்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. இந்த ஊர்ல இருந்தா நான் கிளந்து வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த ஊர்ல இருந்தாடா நீ வந்த அப்படின்னு கூட பலவர் நினைக்கலாம். இப்படி சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து பேருந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கு வரும், அப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு பேருந்து, அப்புறம் ஒரு 2 மணிக்கு ஒரு பேருந்து, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு, அப்புறம் இரவு 10 மணிக்கு. இப்படி தான், அது ஒரு வண்டி தான் மாற்றி மாற்றி அடிக்கும். அப்போ வந்து 32A இப்போ நம்பரை மாற்றிட்டாங்க. அந்த 32A பேருந்தில் ஏறி தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பாளையங்கோட்டைக்கு போயிட்டு வந்து படித்தோம். அப்படி வளர்ந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து போனது உண்மையிலே பெரிய நிறைவு. இந்த மன அழுத்தத்தில், அரசியல் அழுத்தத்தில் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு அழுத்தம் இருக்குது. அது கொடைக்கானலில் போயிட்டு அந்த அழுத்தத்தை தீர்த்துக்கலாமா, இல்லை ஊட்டியில் போய் தீர்த்துக்கலாமா, இல்லை வெளியூருக்கு டூர் போகலாமா, ட்ரிப்பு போகலாமா அப்படிலாம் இல்லை. சொந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது பயங்கரமான ஒரு எனர்ஜி நம்மளை அறியாமல் வந்துருச்சு. சொந்தக்காரங்களை பார்க்கும்போது அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எப்படி உற்று நோக்குறாங்க, நம்ம அரசியல் எப்படி பார்க்குறாங்க, நம்ம பேச்சை கவனிக்கிறாங்களா, நம்ம காணொலியில் கவனிக்கிறாங்களா. ஏன்னா மற்றவங்க வந்து வாழ்த்துவாங்க, ஆனால் சொந்தக்காரங்க தான் குறைகளை சுட்டி காட்டுவாங்க. இதை மாற்றிக்காங்க, இதை மாற்றிக்கோங்க, கவனமாக இருக்கணும். இன்னும் தொடர்ச்சியாக சிறைப்படும் போது நம் குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும், அப்படி சொந்தக்காரங்க வந்து அவ்வளோ வந்து பாதிக்கப்படுவாங்க, அவ்வளோ மனத்தில் இருந்திருக்காங்கிறத புரிந்து கொள்ள முடிஞ்சுது. சிறைக்கு போகும்போது எத்தனை பேர் வருந்துனாங்க, எவ்வளோ பேர் வேதனைப்பட்டாங்க. திருப்பி இப்படி நடந்துடக்கூடாடா, திருப்பி வழக்கு வாங்கிறாத, திருப்பி ஜெயிலுக்கு போயிடாத, கொஞ்சம் கவனமாக பேசு, போகும்போது கவனமாக இரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அது பண்ணாங்க. இந்த கோவில் கொடையை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக கோயிலுடைய 3 தர்மகர்த்தார்கள், அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள், அதே போல் அண்ணன் சிதம்பரம் அவர்கள், அப்படி என்னுடைய தாய்மாமா மனோகர் அவர்கள் 3 பேரும் ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த கோயில் கொடைக்கு போயிட்டு வந்த பிறகு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரிய ஒரு வலி இருந்துச்சு எனக்கு. நம்மளை ஆளாக்கி உருவாக்கி ஒரு 8ஆம் வகுப்பு படித்து முடித்து 9ஆம் வகுப்புக்கு நடுநிலைப்பள்ளியாக இருக்குது, உயர்நிலைப்பள்ளி ஊரில் இல்லை, ராமானுஜபுரத்தில் இல்லை. அப்போது உயர்நிலைப்பள்ளி முனஞ்சிப்பட்டியில் தான் இருக்குது. இல்லை மூலக்கருப்பட்டிக்கு போகணும், இல்லை கருங்கோலம் போகணும், இல்லை பாளையங்கோட்டைக்கு போகணும். சரி, முனஞ்சிப்பட்டியில் போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாய்மாமா போய் முனஞ்சிப்பட்டியில் போய் சேர்த்துறாங்க. முனஞ்சிப்பட்டியில் சேர்த்துட்டா முனஞ்சிப்பட்டிக்கும் இலுப்பகுளத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போயிட்டு வரணும். சைக்கிள் வாங்குற அளவுக்கான வசதி இல்லை, உண்மையிலே சைக்கிள் இல்லை. அப்போ எங்கள் மாமாட்ட ஒரு பெரிய கேரியல் வச்சேன். அவர் வந்து இந்த வாழைத்தாறு இதெல்லாம் எதாவது பெரிய கேரியல் வச்சு ஒரு சைக்கிள் இருக்கும், அதுவே ஒரு பழைய சைக்கிள் தான். அந்த சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு நடந்து வயக்காட்டுக்கு போனார். அப்படி ஒரு நாள் வந்து சைக்கிளில் நான் போயிடுறேன், வீட்டில் கோச்சிட்டு போயிட்டேன். காலைல ஒரு ரவை உப்புமாவை ஏதோ கிண்டிருந்தாங்க. இது இப்போ பழைய சோறு இருந்துச்சு, தினமும் பழைய சோறாக கொடுப்பியா அப்படின்னு சொல்லி, அதுவும் ரேஷன் அரிசி சோறு தான். அதை அம்மாட்ட சண்டை போட்டுட்டு நான் போயிட்டேன். சண்டை போட்டு போனால் ஒரு 12 மணிக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து வாத்தியார் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு யாரோ வந்திருக்காங்க, யாரோ இப்போ பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு திடீர்னு பார்க்க வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம யார் வர போகிறா, சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு யார் இருக்க போகிறான்னு தான் என்னுடைய தாய்மாமா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு திருப்பி பேருந்தில் ஒரு பேருந்து வந்திருக்காங்க. இன்னொரு அங்கே பேருந்து அந்த முனஞ்சிப்பட்டிக்கு வந்து எப்பயாச்சும் தான் பேருந்து வரும், முனஞ்சிப்பட்டிக்கும் ராமானுஜபுரம் இலுப்பகுளத்துக்கு. அடுத்த பேருந்தில் போயிருக்காங்க. என்னோட சைக்கிளை கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து பேருந்து நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரும், நடந்து போய் அதுக்கப்புறம் போயிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் ஊரை விட்டு ஒரு +2 படிச்சுட்டு, இல்லை டிப்ளமா +2 முடிச்சுட்டு ஊரை விட்டு கடந்து போகணும். அம்மா அப்பா வந்து தியாகராஜ நகர் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க கூட போய் போகலான்னு போகும்போது பேருந்து நிலையத்திலேருந்து இது வரைக்கும் நம்ம ஊரை விட்டு வெளியேறும்போது, இல்லை ஊரை விட்டு போகும்போது, வேலைக்கு போகும்போது அம்மா அப்பா கூட சரி சம்பாதிக்க போகிறான் போகட்டும், ஏன்னா அவன் வீட்டை வந்து அவன் சம்பாதிச்சா தான் வீடு நடத்த முடியும் நிலைமை இருந்துச்சு. யாரும் வருத்தப்படலை, அம்மா அப்பா வருத்தப்படலை, யாரும் வருத்தப்படலை. ஆனால் 2 பேர் தான். நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னை பஸ் ஏற்றி வரும்போது 2 பேர் கண்ணீரோடு நின்னாங்க. என்னுடைய தாய் மாமா அருணாச்சலம் 2015 ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். இப்போ இருக்கிறத அவர் பார்த்துருக்கணும், ஊரில் காரில் போய் இறங்குறத பார்த்துருக்கணும், நான் பேரும் புகழோடு இருக்கிறத அவர் பார்த்துருக்கணும். இல்லை, அதே போல் எங்கள் ஆச்சி கஷ்டப்பட்டு வளர்த்தா, பாலை விற்று, கத்திரிக்காய் விற்று, முருங்காய் விற்று, எல்லாத்தையும் விற்று வளர்த்தா, வயலை விற்று வளர்த்தா. என் பேரன் வந்து காரில் இருக்கான், காரில் போகிறான், என் பேரனோட பேர் வந்து ஊர் முழுக்க தெரியுதுங்கிறது அவளுக்கு தெரியல, செத்து போயிட்டான். அந்த ஊரை விட்டு வெளிவரும்போது அந்த 2 பேரோட நினைவுகளோடு தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே மனசே தாங்கலை. அவ்வளோ ஒரு வேதனையோட வெளிவந்தேன்.
ஆனாலும் வந்து அதனாலேயே அந்த ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு வலிக்கும். 2 பேரும் இல்லாத ஊருக்கு நம்ம என்ன போகிறது? 2 உறவு இருந்துச்சு, 2 உறவுமே அறுந்து போச்சு, 2 உறவுமே இறந்துட்டாங்க. அந்த ஒரு கோவில் கூடனா எங்கள் மாமா அருணாசலம் இல்லாமல் அந்த கோவில் கூட நடக்காது. எல்லா வேலையும் செய்வார், பெரிய வசதி கிடையாது, ஆனாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். எல்லாரும் கோயில் கூடையில் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் கோயிலுக்கு பின்னாடி ஏதாவது புல் இருந்தால் அவர் போய் வெட்டிக்கிட்டு இருப்பார். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த புழுதி கிளம்ப உடனே அவர் போய் தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். நான் போய் திட்டுவேன், மாமா எதுக்கு நீங்கள் போய் பண்ணிகிட்டு இருக்கீங்க? யாரும் வேறு யாரும் பண்ண மாட்டாங்களா? காசு கொடுத்து யாராவது பண்ண சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிமே. ஆனால் அவர் இழுத்து போட்டு செய்வார். அதே மாதிரி ஊரில் ஒரு கடை, ஒரு டாஸ்மாக் கடை நம்ம ஊரில் இருக்குது. அந்த கடை வந்து இரவோடு இரவாக திடீர்னு ஃபயர் ஆயிடுது, எரிஞ்சிருது. கடை தீப்பற்றி எரிஞ்சோடனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வது போல் ஊரில் ஏதாவது ஒன்று அருணாசலத்தை கூப்பிடும்பாங்க. உடனே அருணாசலத்தை கூப்பிடணுன்னே ஓடி போகிறாரு. கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே குளத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. உள்ளே போனால் அது மின் கசிவில் தீப்பிடிச்சு எரிஞ்சதை கவனிக்கலை. தண்ணியை ஊற்றினோடனே உடனடியே மின்சாரமாக பாஞ்சு இறந்து போயிடுறாரு. அவருடைய நினைவாக தான் அருணாச்சலம் அப்படிங்கிற பேரை என் பையனுக்கு வந்து அந்த ஆங்கிற எழுத்தாவது இருக்கணும்னு சொல்லி அகவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன். என்னை வளர்த்தெடுத்த ஒரு தாய்மாமனாக இருந்தாலும் ஒரு 2வது அப்பா எனக்கு. அவர் தான் நான் ரொம்ப என் வாழ்க்கையில் நான் இழந்த ஒரு பெரிய உறவு. இன்றைக்கி அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு வந்து என்னை பார்த்து அப்படி ரசிப்பார். பெரியாளாக வருவேன் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் இந்தளவுக்கு வருவேனா, ஒரு பேர் சொல்கிறதுக்கு வருவேனா நாங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முறையாக ஒரு போலோ கார் வாங்கிட்டு ஊருக்குள்ளே போகும்போது கூட அந்த காரை தடவி தடவி பார்த்தாப்புல. நான் தூரமன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது காரை தடவி தடவி பார்க்குறது. ஏன்னா சைக்கிள் கூட இல்லாத ஒரு பையன் கார் வாங்கிட்டான் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை. நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த நினைவுகள் என்னை அழுத்தி கொண்டே இருந்தது. அதை ஏதாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு. அப்படி நிறைய உறவுகளை நம்ம வந்து இழந்துடக்கூடாது. ஊரினுடைய தொடர்ச்சி, நம் கிராமத்தினுடைய தாய் கிராமத்தினுடைய தொடர்ச்சி நம்ம எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அதே போல் அந்த மாதிரி இலுப்பக்குளம் வந்து எனக்கு ஒரு மனதுக்கு நிறைவான ஊர். எவ்வளவு உயரங்கள் நம்ம வளர்ந்து போனாலும், எவ்வளவு மேலே பறந்து போனாலும், உயர பறந்தாலும் ஊர்க்குருவி மாதிரி நாம் வந்து அந்த ஊர்க்குருவி தான். அந்த ஊருடைய தெருக்களில் ஓடி, அந்த தெருக்களில் விளையாண்டு, அந்த தெருக்களில் கேலி கிண்டல் பேசி, அந்த கோவில் இந்த கோவிலுடைய திண்ணைகளில் உட்காந்து தான் நான் படிப்பேன். 10th வந்து கிட்டத்தட்ட 439 மதிப்பெண்கள் எடுத்தேன். இந்த இந்த விளக்கு, இந்த திண்ணை தான், இந்த கோவிலுடைய விளக்கு, இந்த திண்ணையில் தான் முழுக்க கிடப்பேன். நான், என் மாப்பிள்ளை சண்முகம், அவன் அண்ணன் தான் சிவகுமார், எல்லாரும் சேர்ந்து. அப்படி ஒரு அருமையான ஊர், என்னை உருவாக்கின ஊர். அந்த ஊருடைய கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு வந்தது வந்து என்னை இன்னும் புத்துணர்ச்சியை வைத்திருக்கிறது, இன்னும் இயங்க வைத்திருக்கிறது. இன்னும் நிறைய தூரம் பயணிக்கணும், நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும். இன்னும் இந்த அரசியலில் நம்மளால் முடிந்த அளவுக்கான உண்மையை, நேர்மையை எடுத்து உரைக்கணும். எந்த சாட்டை நம்மளை அடையாளப்படுத்தியிருக்கிறதோ, ஒரு ஊரில் சாதாரண பையனாக கிடந்த என்னையை இன்றைக்கி இந்த ஊரினுடைய மேடையில் ஏற்றி எனக்கு பொன்னாடை போர்த்துற அளவுக்கு வளர்த்து வைப்பது சாட்டையும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் தமிழ் தேசிய உறவுகளும் உலகம் முழுமைக்குரிய தமிழர்களும். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரும் கோவில் திருவிழாக்கள் தயவுசெய்து உங்கள் ஊருக்கு போங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கலாம், உலக நாடுகள் முழுக்க பயணிக்கலாம். ஊரினுடைய திருவிழாக்களை, ஊரினுடைய கொண்டாட்டங்களை நாம் தவறவிடக்கூடாது. நம் குழந்தைகளுக்கு நம்மளுடைய பண்பாட்டை கொண்டு போய் சேர்ப்பது இது போன்ற திருவிழாக்கள் தான். திருவிழாக்களில் தான் நாம் பிரிந்த உறவுகளை, இழந்த உறவுகளை, சண்டை போட்டவங்களை, பேசாமல் இருப்பவங்களை பார்த்து பேச வாய்ப்பு கிடைக்குது, பார்க்க முடியுது. முதல்ல பல வருஷங்களாக பார்க்காத உறவுகள்லாம் பார்த்தேன். பேசாத உறவுகளை வந்து பேச முடிந்தது, சந்திக்க முடிந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி ஒரு ஊர் திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்திய தர்மகர்த்தாக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.